பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒட்டாவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு. Where is the party? உங்க வீட்ல பார்ட்டி. Where is the party? நம்ம வீட்ல பார்ட்டி. Hello everybody. Welcome to Chutty Champions. சேட்ட கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ணா வாரம் கருத்துக்கள் இன்ஃபர்மேஷன். கருத்துக்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னுடைய கவிஞர் இருக்காரு அருண் அடிகளார். ஆமா ஆமா. அவருடைய புத்தகத்தை நான் நிறைய படிப்பேன். அருண் அடிகளாருடைய கவிதை நீ காலையில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல இருந்து ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க. ஓகே. அள்ளி தெளிக்கும் நீரில் ஆகா துள்ளி குதிக்குது சந்தோஷம். வாவ். எத்தனையோ சோகங்கள் தேங்கி கிடந்தாலும் அத்தனையும் மறந்து போகிறது அந்த யதார்த்தத்தை ரசிக்கையில். ஒப்புனை இல்லாத புன்னகை, கற்பனை செய்யாத சேட்டைகள், அத்தனையும் முயற்சித்தும் முடியவில்லை முதுமையில். இப்போதெல்லாம் சின்ன சின்ன அழுகைகளும் சிலிர்த்துக் கொள்ளும் சந்தோஷங்களும் யாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நேரமின்றி செல்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? என்னன்னா நாம் குழந்தையாய் குழந்தையோடு இருப்பதனால். அதான் நம்ம அண்ணா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 சுட்டிஸ் வந்திருக்காங்க. அந்த 3 சுட்டிஸ்மே வந்து வராங்க. 3 பேர் வந்திருக்காங்க. பட் இவங்க 3 பேர் பயங்கர சுட்டியா இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு 2 பேருக்கு சமம் அந்த மாதிரி சுட்டி பண்றாங்க. வாழ்த்தனம். ஆமா அந்த மாதிரி 6 பேர் அந்த மாதிரி வாழ்த்தனம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சுட்டி லெட்ஸ் வெல்கம் அப்ரமயான் ஃபேமிலி. நான் இருக்கேன் கொண்டு வரி உனக்கு அச்சம் அச்சம். ஆசைகளை அலோவ் பண்ணு, அச்சங்களை டெலீட் பண்ணு, போய் வரலாம் உச்சம் உச்சம். அப்புறமையா என்ன இதுடா மூமெண்டான் அதுக்கும். ஓகே வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க. வாட் ஆர் யூ டூயிங்? என் பேர் கார்த்திக் ராகவேந்திரன். கார்த்திக் ராகவேந்திரன். ஓகே. Very happy to be as part of this program. Very good. ஒரு கிளாப் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. என் பேர் அதித்தி. அதித்தி. ஓகே. I am a homemaker. ஓகே ராகவேந்தர் அதித்தி நம்முடைய சுட்டி சாம்பியன்ல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே 3 rounds of games. ஸோ ஈச் ரவுண்ட் நீங்க இங்க வந்து விளையாட வேண்டியிருக்கும். ஓகே அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கிளம்பி போகலாம் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் சீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோ தேர் அண்ட் டேக் யுவர் சீட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. Let's welcome Giriraj and family. Dandanaka naka 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 dandanaka naka dandanaka naka 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 dandanaka naka. எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரு. தண்டனகா நகா 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 தண்டனகா நகா தண்டனகா நகா 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 தண்டனகா நகா. ஏய் நான் ஃபர்ஸ்ட் இப்ப கிரிராஜ் கிட்ட பேசலாம்னு இருக்கேன். நோ வே. ஏன்? நான் ஃபர்ஸ்ட் கிரிராஜோட அப்பா கிட்ட பேசுறேன். அப்படியே? ஆமா. அவர்தான் இப்ப குழந்தைக்கு. ஆமா. ரெடி? என்ன ஒரு ஆட்டம். யார் கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்க மாஸ்டர்? ஜெனரலா தான். ஜெனரலா டிவி பாத்து. மணிகண்டன் என்ன செய்றீங்க? நான் காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்கேன் சார். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில ப்ரொஃபசர். ப்ரொஃபசரோட ஆட்டம் பயங்கரமா இருந்தது. ஓகே. என்ன சப்ஜெக்ட் பண்ணுங்க? நான் சார் சிவில் சார். சிவில் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். எந்த வருஷத்துக்கு எடுக்கறீங்க? அப்படி இல்லையா, 3rd இயர் ஃபைனல் 4th இயர் எல்லாருக்கும் எடுக்கறீங்க. எல்லாருக்கும் சிவில் தான். எல்லாருக்கும் சிவில் தான். வெரி குட். உங்க பேருமா? என்னோட நேம் துர்கா தேவி. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். லார்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் டீச்சரா. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 ரவுண்ட்ஸோட விதிமுறைகள் என்ன, அது எப்படிலாம் விளையாடணும் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல சொல்றோம். பட் அதுக்கு முன்னாடி டேக் யூ சீட். थैंक यू. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. அடுத்து வரும் சுட்டி போட்டியாளர் சுகந்தன் சுசாந்தன் ஃபேமிலி.
கொக்கரக்கோ கோழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்திருக்கேன் முருகன் ரஜினி முருகன் கண் 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 ரஜினி முருகன் கண் கண் கண். உங்க பேர் என்னது? சுசந்தன். உங்க பேரு? சுரேந்திரன். ஓகே செல்லக்குட்டி இங்க பாரு. உங்க அம்மா பேர் என்னது? என்னது? பூசாவா? பூசா? உஷாவா? உஷா. ஓகே அப்பா பேர் என்னதுடா? டார்லிங்கா? ரஜினி. சூப்பர் ஸ்டார்? ரஜினி அப்பா பேர். உண்மையிலே ரஜினியா? ஓகே அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்தியனா? என்னன்னா என்ன ஒரே படம் பேரா சொல்றான். அப்பா பேரு வந்து ரஜினி, எங்க வேலை பார்க்கறன்னு பார்த்தா இந்தியன் இன்ஜினியர். சோ இப்போ நீங்க உண்மையான பேரை சொல்லுங்க. நீங்க இந்தியனா ரஜினியா? ரஜினிகாந்தன். ரஜினிகாந்தன். இந்தியன் இல்ல ரஜினிகாந்தன். ஒரே பெரிய கிளாப் கொடுங்க ரஜினிகாந்தன். ஓகே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நோக்கியா ஆர்என்டில டிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே உஷா நீங்க? நான் டாக்டர். என்ன டாக்டர் நீங்க? இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ரஜினிகாந்தன், உஷா, சுசு, சுச்சு உங்க 4 பேருக்கும் 3 ரவுண்ட் இருக்கு. ஓகே 3 டிஃபரெண்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் கேம்ஸ். ஓகே ஜாலியாக விளையாடுங்க, ஒரு ஃபன் ஃபுல்டாக விளையாடுங்க. ஓகே ஸோ உங்களுக்கான இடம் அங்கே நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே போய் உங்கள் இடத்துல உட்காரலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. கொக்கரக்கோ கோழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்திருக்கேன் முருகன். நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈயர்சாங் காப்பி. யா ஈயர்சாங் காப்பியோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத வந்து அண்ணன் சொல்வாரு கேட்க. ஓகே ஃபேமிலிஸ் உங்களுக்கான இந்த ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே அப்பா அம்மா கிட்ட கேட்கப்படும். அதே 5 கேள்விகளை உள்ள குழந்தை ப்ளே ஏரியாவில் தனியாக இருப்பாங்க, அவங்ககிட்டையும் கேட்கப்படும். ஸோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் குழந்தை சொல்கிற அதே கேள்விக்கான பதிலும் சரியாக டேலி ஆச்சுன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். அதே மாதிரி 5 கேள்விக்கும் நீங்கள் 2 பேரும் கரெக்டான ஆன்சர் சொல்லி டேலி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஸோ விளையாடுறதுக்கு ரெடியா நீங்க? நம்ம ஈயர்சாங் காப்பில ஃபர்ஸ்ட் விளையாட போற குட்டி அப்புறமா யான் ஃபேமிலி. Hi Raghavendra. Hi Aditi. How are you? Fine. Okay. So welcome to Chutti Champions. ஈயடிச்சா காப்பி ரவுண்ட். ஸோ முதல் கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இட் வில் பி a jackpot for you. உங்கள் குழந்தையுடைய ஃபேவரட் கலர் என்ன? என்ன 2 பேரும் இப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் எக்ஸாம் போட்டு வச்சுக்க மாட்டீங்க போல இருக்க. அவனுக்கு கிரீன் கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க. ஓகே நீங்க? அவனுக்கு ரெட் தான் பிடிக்கும். ரெட்னு நினைக்கிறீங்க. ஸோ யூ ஆர் இன்டு டேஞ்சர். ஹி இஸ் ரெடி டு கோ. கரெக்டா? ஸோ நீங்கள் ரெட்டு நீங்கள் க்ரீன். ஆனால் ரெண்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. ஏதோ ஒன்று ரெட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு எடுத்துப்போமா? ரெட். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் ரெட். She is red. Let us. For you is always danger. Okay, red. We'll try. Okay. Nandini, over to you. ஓகே பேபி உங்களுக்கு ஈயர்சாங் காப்பில ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே உங்களோட ஃபேவரட் கலர் என்ன கலர்? பர்பிள் கலர். பர்பிள் கலர். பர்பிள் கலர். ஓ மை காட். அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் ரெட்னு சொல்லியிருக்காங்க. முதல் கேள்விக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்தும் பேபி கிட்ட இருந்தும் வெவ்வேறு பதில்கள் வந்திருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். அண்ணா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே இது கூட உங்களுக்கு ஜாக்பாட் கொஸ்டின் தான். ராகவேந்திரட்ட போகலாம். அப்படிலாம் அவர் தெரியல நீங்கள் சொல்லுங்கள். குழந்தைக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும்? மேங்கோ. கெஸ்ஸா? இல்ல அவன் இந்த சீசனை விரும்பி சாப்பிட்டான். அதனால அவன் மனசுல அது இருக்கும்னு நினைக்கிறேன் மேங்கோ. பரவாயில்ல. ஓகே நோட் பண்ணி வச்சிருக்கீங்க as a father. அதித்தி? மேங்கோ தான். மேங்கோ. We'll see now. Nandini, over to you. ஓகே பேபி உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். என்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் குட்டிக்கு? திராட்சை. லக்ஸா? திராட்சை. திராட்சையா? திராட்சை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அச்சச்சோ. ஓகே 2 பேர்கிட்ட இருந்தையும் பதில்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்ததுனால இந்த கேள்விக்கும் நோ பாயிண்ட். அண்ணா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஈயடிச்சா காப்பியில் உங்களுக்கான 3வது கேள்வி. உங்கள் குழந்தைக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு தெரியாது. தெரியாதா? சரி தெரியாதுன்னு சொல்லுவாரா? பேசாமல் இருப்பாரா? என்ன பண்ணுவார் சொல்லுங்க. அவனுக்கு புரியாது. அவனுக்கு கேள்வியே புரியாது. இல்லை அப்படியே பேசாமல் இருப்பார் அப்படின்னா நான் பதிலாக எடுத்துக்கிறேன்.
தெரியாதுன்னு சொல்லுவாருன்னா பதிலா எடுத்துக்கிறேன். பேசாம இருப்போம். பேசாம இருப்பார். ஆமா. பேசாம இருப்பார். ஓகே பார்க்கலாம். குவைட்டா இருப்பாரு. அவ்வளவுதான். மரல முழிப்பாரு. ஓகே ரைட் ஆல் ரைட். நந்தினி ஓவர் டு யூ. ஓகே பேபிமா உங்களுக்கான மூணாவது கேள்வி. ஓகே உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? பாப்பலா ஹீரோ 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 ஷாக். எந்த ஹீரோ பிடிக்கும்? ஆ இந்த ஹீரோ உங்களை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே சூப்பர். மூன்றாவது கேள்விக்கு ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு இந்த கேள்விக்கு 20 பாயிண்ட். கிளாப் பண்ணுங்க. அண்ணா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். நீங்க சொன்னீங்க ஒரு கேள்வி புரியாது ஒரு மாதிரி பேசாம இருப்பாரு நீங்க. ஓகே மேட்ச் ஆச்சு. ஸோ வி ஹவ் given you 20 பாயிண்ட்ஸ். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முதல் 20 பாயிண்ட்ஸ் உங்க பையன் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கான நான்காவது கேள்வி. உங்க ரெண்டு பேர்ல உங்க குழந்தைய யார் ரொம்ப அடிக்கிறது? அம்மா தான். நான் என் பசங்களாம் அடிக்கவே மாட்டேன் என்னைக்குமே. அடிக்கிறதுல திட்டுறது. திட்டுறது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ். உங்க ரெண்டு பேர்ல யார் உங்க குழந்தைய அடிப்பா அப்படின்னு கேட்டா அதித்தி பின்னாடி அடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். பட் அது அம்மா அடிப்பாங்கன்னு சொன்னா வில் கிவ் தி பாயிண்ட்ஸ். வெரி குட். ஓ டி நந்தினி. ஓகே பேபி உங்களுக்கான நான்காவது கேள்வி. ஓகே உங்க அம்மா அப்பால உங்களை யார் ரொம்ப அடிப்பா? அம்மாவா? வெரி குட். Wow, கிளாப் வண்டர்ஃபுல். சூப்பர். நான்காவது கேள்விக்கு ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். பேபி இங்க பாருங்க. உங்களை எதுக்கு அம்மா அடிப்பாங்க? அந்த சைக்கிள் தான் எனக்கு வேணும். ஐயோ ராமா அந்த சைக்கிள் தான் வேணுமா? ஆனா அந்த சைக்கிளோட கதையை நாங்க பேசிட்டே இருக்கோம். நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. உங்க பையன் அடி வாங்கியும் உங்களுக்கு 20 புள்ளிகள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே ஸோ உங்களுக்கு ரெண்டு கேள்விகளுக்கு அழகாக பதில் கொடுத்தவர் 40 புள்ளிகள் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த ரவுண்டில் உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஓகே ராகவேந்தர். ஓகே அதித்தி. ஐந்தாவது கேள்வி உங்களுக்கு ஈடிச்சா காப்பி ரவுண்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாரை உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க அம்மா. அம்மா பாட்டி. எங்க அம்மா பாட்டி. கரெக்டா? பாட்டி பேர் என்ன? கிரிஜா. கிரிஜா பாட்டி. கிரிஜா பாட்டி வந்து அப்புறம் எங்கே பிடிக்கும்? ஷுவர். எதனால எப்படி? யார வேணா விட்டு இருப்பான். யார வேணா விடாம இருக்க மாட்டான். எனக்கு அடுத்தது அவங்க தான். அம்மாக்கு அடுத்தது பாட்டி தான். சரி கிரிஜா பாட்டி. என்ன கூடுவான்? பாட்டியா? கிரிஜா அஜ்ஜி. அது கிரிஜா அஜ்ஜி. கன்னடத்துல அஜ்ஜி. கிரிஜா அஜ்ஜி. கன்னடத்தில் என்னது? அஜ்ஜி. அஜ்ஜி. ஓகே அஜ்ஜின்னா பாட்டியா? ஓகே கன்னடத்தில் அஜ்ஜி. கிரிஜா அஜ்ஜின்னு கூப்பிடுவோம். அஜ்ஜின்னு கூப்பிடுவோம். கிரிஜா அஜ்ஜி. கிரிஜா அஜ்ஜி. ஓகே ரைட். பார்ப்போம் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யார் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்டால் கிரிஜா அஜ்ஜின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம அப்புறமே என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு 40 புள்ளிகள் இருக்கு. We'll see whether he's adding you 20 more points to you. We'll wait and see. Over to you, Nandini. ஓகேண்ணா பேபி உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே உங்க ரிலேட்டிவ்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா அப்பா அம்மா. அப்புறம் வேற யார் பிடிக்கும்? ரொம்ப பிடிச்சவங்க யார் உங்களுக்கு? அவாவி. அவ்வாவா? பேர் என்ன அவ்வா பேரு? சரோஜா. சரோஜா? ஓ மை காட். சரோஜாக்கு யாரு? ராமு. ராமு? ராமு யாரு? ராமு தாத்தா. ராமு தாத்தா. ராமு தாத்தா சரோஜா பாட்டே ரெண்டு பேர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே அம்மா அப்பா வந்து ரொம்ப தவறான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருடைய பதிலும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்ததுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். ஸோ இயற்சங் காப்பியில் மொத்தமாக உங்ககிட்ட 5 கேள்வி கேட்டோம். அந்த 5 கேள்வியில் 2 கேள்விக்கு இயற்சங் காப்பி போல பதில்கள் கரெக்டாக இருந்தது. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 40 பாயிண்ட். ஓகே அப்புறமே அதித்தி நான் லாஸ்ட்டாக கேட்ட கேள்விக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிரிஜாஜி நம்ம சொன்னோம். பட் டப்புன்னு சரோஜாஜின்ட்டானே. அவங்க வீட்ல யாருன்னு என்ன தானே கேட்டதால கிரிஜாஜி கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க பாட்டி. ஆமா. பட் இருந்தாலும் கிரிஜாஜி கொல்லப்படாதீங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சி இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா எப்படி மனசு நல்லது வருது. ஆமா. ஓகே ஓகே ஓகே. அதான் ரெண்டு பாட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அமேசிங். ஸோ ரெண்டாவது ரவுண்டுக்கு உங்களை வந்து நந்தினி கூப்பிடுவாங்க. அப்போ வந்தால் போதும். அது வரைக்கும் அங்கே உட்காடுறீங்க, கை தட்டுறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, விசில் அடிக்கிறீங்க, அப்புறமையோட என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஒரு பெரிய கிளாப் கொடுங்க இந்த ஃபேமிலிக்கு. நம்ம இயற்சங் காப்பில் அடுத்து விளையாட போகிறது கிரிராஜ் அண்ட் ஃபேமிலி. ஓகே மணியன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். துர்கா நீங்க? ஸோ பார்க்கலாம் இயற்சங் காப்பி ரவுண்டுக்கு வி வெல்கம் யூ. மார்க் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் ரொம்ப பரவாயில்ல. ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இது வந்து உங்கள் 3 பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரை. ஓகே
ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நீங்க உங்க குழந்தைய அடிக்கடி எங்க கூட்டிட்டு போவீங்க? பார்க் பார்க். நம்ம ஊர்ல இருக்கு, இருக்கு சார். அங்கங்க இருக்கு. ஸோ பதில் பார்க். ஓகே பாப்போம். நந்தினி, ஓட்டியோ. ஓகே செல்லக்குட்டி, இயர் கப்ல உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்க அம்மா அப்பா உங்களை எப்பவுமே எங்க கூட்டிட்டு போவாங்க? கடிக்கு கடைக்கு கூட்டிட்டு போவாங்களா? அடிக்கடி எப்பவுமே கூட்டிட்டு போவாங்க. எப்போ? எங்க? கடிக்கு மட்டும் கடைக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்களா? என்ன கடைக்கு போவீங்க? பால் கடை. பால் கடைக்கா? ஓகே. எனிவே ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ரெண்டு பேர்கிட்ட இருந்து டிஃபரெண்டான பதில் வந்ததுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். ஸோ உங்களுக்கு முதல்ல வந்து பாயிண்ட் கிடைக்கல, பட் தட்ஸ் ஓகே. ரெண்டாவது கேள்வி, உங்க குழந்தைக்கு பிடித்த டீச்சர் யார் தெரியுமா? லக்ஷ்மி மேம். உங்களுக்கு? உங்களுக்கு அதே லட்சம் ஆ, என் பையனுக்கு உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டேன். யாரும் பிடிக்கும், என் ஒய்ஃபை பிடிக்கும். வெரி குட். என்ன பதில் சொன்னீங்க நீங்க? லக்ஷ்மி மேம். ஓகே, பட் கிரிராஜ் எந்த மேம் சொல்றாரு நமக்கு யாருக்குமே கண்டிப்பா தெரியாது. சொல்லுங்க. டெஃபினெட்லி டெல். அப்படியா? ஸோ ஜாக்பாட் ஓகே, பெட்டு கட்டுறீங்க. கண்டிப்பா டெஃபினெட்லி பாப்போம், டெல். அடிக்கலாங்க. நந்தினி, ஓட்டு. ஓகே செல்லக்குட்டி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஓகே, உங்களுக்கு பிடித்த டீச்சர் யாரு? லக்ஷ்மி மேம். இரண்டாவது கேள்விக்கு ரெண்டு பேருமே கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சோ இந்த பதிலுக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட். ஓகே அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். மூன்றாவது கேள்வி, துர்கா மணிகண்டன், ஈ அடிச்சா காப்பி ரவுண்ட்ல உங்க குழந்தைக்கு பிடித்த ஸ்வீட் என்ன? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். மணிகண்டன் உங்களுக்கு? குலாப் எனக்கா? எனக்கு குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். கிரிராஜ் என்ன சொல்லுவாருன்னு பார்க்கலாம். உங்க குழந்தைக்கு பிடித்த ஸ்வீட் குலாப் ஜாமுன். லெட்ஸ் see. நந்தினி, ஓட் யூ. ஓகே செல்லக்குட்டி, உங்களுக்கான மூணாவது கேள்வி. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் என்னது? லட்டு. லட்டா? லட்டா பிடிக்கும் உங்களுக்கு? எத்தனை லட்டு சாப்பிடுவீங்க? 100 லட்டு. 100 லட்டு சாப்பிடுவீங்களா? ஒரே டைம்ல 100 லட்டு சாப்பிடுவீங்களா? அடேங்க அப்பா, பிள்ளையாரே மிஞ்சிருவ போல இருக்கே. எப்படி சாப்பிடுவீங்க? கையில் எடுத்து சாப்பிடுவோம். உங்க ரெண்டு பேருடைய பதிலும் ரொம்ப டிஃபரெண்டா இருந்ததுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். எனிவே, அவருக்கு பிடிச்சது லட்டு தான், குலாப் ஜாமுன் இல்லை. ஓகே, நான்காவது கேள்வி, யார் உங்க குழந்தை மேல அதிகமா கோவப்படுறது? அப்பா. அப்பா? வாய். மணிகண்டன், டென்ஷன் மால்சனம் பண்ணுவான். your tension is in only college. College tension why you bringing home? ரொம்ப சேட்டை, அது கொஞ்சம் ரொம்ப குழந்தை எப்படி இருக்கணும்? ஈஸி சேர்ல உட்காந்து ஆடினே இருக்கணுமா? சேஃப்டி இருப்பீங்க இல்லையா? சேஃப்டி இஸ் ஃபைன், டேஞ்சர் பொருளை தொட்டா. ஸோ யார் உங்க குழந்தை மேல அதிகமாக கோவப்படுவீங்கன்னு கேட்டா மணிகண்டன் அப்பா. ஆமா, அப்பான்னு சொல்லுங்க. ஜாக்பாட்டா இருக்கா? கண்டிப்பா 20 பாயிண்ட் ஜாக்பாட்டா? கண்டிப்பா. பாப்போம். ஓகே, ஓட்டு நந்தினி. பேபி, உங்களுக்கான நான்காவது கேள்வி. ஓகே, உங்க மேல யார் அதிகமா கோவப்படுவாங்க? அப்பா. சூப்பர். அப்பா என்பது கரெக்டான பதில். சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். ஓகே, அப்பா வந்து எதுக்கு உங்க மேல கோவப்படுவாங்க? நான் செப்பு சாமான் சும்மா விளாட்னா. செப்பு சாமா வச்சு நீங்க விளையாடினா கோவப்படுவாங்களா? குழந்தைங்க தான் செப்பு சாமா வச்சு விளையாட தானே செய்வாங்க. எப்படி அப்பா வந்து கோவப்படுவாரு? கேளு. கோபப்படக்கூடாது. ஓகே, சூப்பர்டா. அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஸோ ஈ அடிச்சா காப்பி ரவுண்டில் உங்களுக்கு இதில் ஒரு ஜாக்பாட் கிடச்சி இன்னொரு 20 புள்ளிகள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஐந்தாவது கேள்வி, உங்கள் குழந்தையே எதுக்கு பயப்படுவாங்க? அப்பா நான் பயப்படமா. நார்மலா பேய் படம் பார்த்தா கூட பயப்பட பேய் மாட்டேன். படம். ஓகே, இல்ல அப்பா வரான்னு சொன்னாதான் பயமே அவனுக்கு. அப்பதான் பூச்சாண்டி எல்லாமே வா. வீட்டில் யாருக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டால் அப்பா. ஜாக்பாட்டா? கண்டிப்பா கண்டிப்பா. ஜாக்பாட். கண்டிப்பா. ஓட்டு நந்தினி. ஓகே, இயர்ஸ் காப்பில உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே, நீங்க எதுக்காக பயப்படுவீங்க? அப்பாக்கு. சூப்பர். சோ ஐந்தாவது கேள்விக்கும் நீங்க ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு 20 பாயிண்ட். சோ மொத்தமா உங்களுக்கு ஈர்ஜா கேள்வி 5 கேள்வி கேட்டோம். அந்த 5 கேள்வில 3 பதில்கள் ரெண்டு பேருமே ஈர்ஜா காப்பி மாதிரி கரெக்டா சொல்லிருக்கீங்க. மொத்தமா உங்களுடைய டோட்டல் பாயிண்ட் 60 பாயிண்ட். ஸோ மணிகண்டன் அண்ட் துர்கா ரொம்ப சிறப்பாக, அன்பாக, சந்தோஷமாக இந்த ரவுண்ட் விளையாடினீங்க. உங்கள் பையன் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வச்சு மொத்தம் 60 புள்ளிகள் வாங்கி கொடுத்துருக்காரு இல்லை? அமேசிங்லி பிளேட்ரா. ஓகே, ஒரு பெரிய கிளாப் கொடுங்க கிரிராஜ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆலினால் அழகுராஜா. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ரவுண்டு. அது எப்படி விளையாட போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் இடத்துக்கு போகலாம். தேங்க்யூ. ஈர்ஜா காப்பில மூணாவது விளையாட போகிறது சுச்சு அண்ட் சுக்கு.
ஓகே ரஜினிகாந்தன், உஷா. ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி ரெடி டு ப்ளே? எஸ். ஓகே வெரி குட். ஸோ உங்க குழந்தை யார் செல்லம்? அப்பாவை பிடிக்கும் சார். அப்பா பிடிக்கும். அவர் சொல்லுவாரா கேட்டா? சொல்லுவார். ஷூர். ஓகே ஜாக்பாட் உங்களுக்கு இது? ஜாக்பாட்டா? அப்படிதான் நினைக்கிறேன். 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே we'll see. ஓகே ஓவர் டு நந்தினி. ஓகே பேபி, இயர் சாங் கப்ல உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, நீங்க யாரோட செல்லம்? உங்களது. எங்களுக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னோட செல்லமா நீங்க? உங்க வீட்ல யாரோட செல்லம்? அப்பா அம்மா அண்ணா பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தப்பா யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். அம்மா. அம்மா செல்லமா? வாவ் சூப்பர், தவறான பதில். So, இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். அண்ணா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, உங்க குழந்தையுடைய டூத் பிரஷ் கலர் என்ன? ப்ளூ கலர். ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலர்ல ப்ளூ கலர். வேற ஏதாவது மிக்ஸ் இருக்குமா? எல்லோ. கார் என்ன கலரு? அப்படியா? ப்ளூ கலரு. சரி. ஸோ நீங்கள் தான் பல்லு வலிக்குறீங்க இருக்கு. ப்ளூ கலர் சொன்னால் போதும், எல்லோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொன்னார்னா பரவாயில்ல, பட் ப்ளூ சொன்னா ஓகே. ஓகே நந்தினி ஓவர் டு யூ. ஓகே செல்லக்குட்டி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஓகே, உங்க டூத் பிரஷ் கலர் என்னது? ப்ளூ. வாவ் சூப்பர், கரெக்டான பதில். So, இரண்டாவது கேள்விக்கு நீங்க ரெண்டு பேருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். ஓகே ஜாக்பாட் உங்களுக்கு 20 புள்ளிகள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, உங்க குழந்தையுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சுகந்தன். அவங்க அண்ணன். உங்களுக்கு தெரியலன்றதுக்காக இப்படி போட்டு கொடுக்குறீங்களா? இல்ல அவங்க கிளாஸ்ல 4 பசங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். ஸ்ரீஜய், அப்புறம் எல்லாம் சுகந்தன். சுகந்தன். சரி, அப்போ எதை எடுத்துப்போம் நம்ம? சுகந்தன் எடுத்துக்கணுமா? சரி பார்ப்போம். சுகந்தன் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர், எல்லாம் அவர் தான். ஓகே அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். நந்தினி ஓவர் டு யூ. ஓகேண்ணா. ஓகே செல்லக்குட்டி, உங்களுக்கான மூணாவது கேள்வி. ஓகே, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அம்மா அண்ணா அப்பா. யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். யாரு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? அப்பா. அப்பாவா? ஓகே, கேட்கறதுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் பட் ரெண்டு பேருடைய பதிலும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். ஓகே உங்களுக்கான நான்காவது கேள்வி, ட்ரன் ரஜினிகாந்தன், உஷா. உங்க குழந்தைக்கு பிடிச்ச பாட்டு அது? பலி பல பாகுபலி. அப்படியா? அந்த பாட்டா? ஓகே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு. எல்லாரும் பார்த்துருப்பாங்க அந்த படம். ஓகே அதனால அவருக்கு அந்த பாட்டு பிடிக்கும். ஓகே வில் சி உங்க குழந்தை என்ன சொல்றாரு பார்ப்போம். ஜாக்பாட்டா? அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே உங்க குழந்தைக்கு பிடிச்ச பாட்டு பலே பலே பாகுபலி. நந்தினி ஓவர் டு யூ. ஓகே செல்லக்குட்டி, உங்களுக்கான நான்காவது கேள்வி. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? பல பல பாகுபலி. வாவ் சூப்பர். கிளாப் பண்ணுங்க. சோ நான்காவது கேள்விக்கும் ரெண்டு பேருமே கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு எதனால பல பல பாகுபலி ரொம்ப பிடிக்கும்? நான் படையில பார்த்தேன், அது சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தா அதனால உங்களுக்கு பிடிச்சு போச்சா? அண்ணா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन, உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரஜினி. ரஜினி பிடிக்கும். உங்களுக்கு ரஜினி பிடிக்கும்ன்றது அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு தெரியுமா? நிறைய பிரியாணி பிடிக்கும். இல்ல பதில் என்ன சொல்லுவார்? தெரியாது சொல்லுவாரா? இல்ல அஜித், விஜய் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரா? என்ன சொல்லுவார் அவரு? விஜய் சொல்லுவாரா? அதை வச்சு ஆன்சரா? விஜய். ஷுவர் உஷா? ஓவர் டு நந்தினி. இயர் சங்கப்ல உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? நானு. நீனா? எந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்க தம்பி? பல பல பாகுபலி. ஓ பலபல பாகுபலி. அப்ப அப்பாவுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? பாகுபலி. பாகுபலியா? ஓகே, அப்பாவுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டா பாகுபலின்றத தவறான பதில் சொன்னதுனால இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். சோ இரண்டு பதில்கள் ஈடுச்சாங்க காப்பி மாதிரி கரெக்டா இருந்தது. சோ உங்களுடைய மொத்த டோட்டல் பாயிண்ட் 40 பாயிண்ட். மிஸ்டர் சுச்சு ஃபண்டாஸ்டிக் பிளே. ரொம்ப அழகாக விளையாடுனேன். அக்கா கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேர்ஸ் சொன்னேன், டிஃப்ரெண்ட்டான பேர்ஸ் சொன்னேன். ஓகே உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஹீரோ நீ தான், உனக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் அப்பா. இட் வாஸ் ஸோ நைஸ். ஓகே எல்லாரும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க நம்ம சுக்குக்கு. ஸோ உங்களுக்கான இன்னும் 2 ரவுண்ட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஃபன் ஃபில்ட் ரவுண்ட் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே ஸோ இந்த ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக விளையாடுறீங்க. இன்னும் 2 ரவுண்டு சிறப்பாக விளையாடுங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து யார் வின்னர், யார் இன்னொரு வின்னர், யார் இன்னொரு வின்னர், 3 வின்னர் வர போகிறாங்க. பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட்
ஆளினால் அழகு ராஜா. ஆளினால் அழகு ராஜோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத அண்ணா சொல்வார். ஓகே ஃபேமிலிஸ் நல்லா கேட்டுங்க. இது ஃபண்டாஸ்டிக் ஃபன் ஃபில்ட் ரவுண்ட். ஓகே இதுக்கான ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்பா இல்லைன்னா அம்மா ஏதாவது ஒரு விஷயத்த குழந்தைக்கு நடிச்சு காட்டுவீங்க. ஓகே அது என்ன நீங்க நடிச்சு காட்டுறீங்க அப்படிங்கிறத குழந்தை கண்டுபிடிக்கணும். நீங்க நடிச்சு காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்று பொருளா இருக்கலாம், இல்லை ஒரு உயிரா இருக்கலாம், இல்லை ஒரு வாகனமா இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்து 5 விஷயங்கள் தருவாங்க. only 2 minutes. ஓகே ஸோ 2 minutes 5 விஷயம் அற்புதமா நடிச்சு காட்டணும். அப்பா நடிக்கலாம், இல்லை அம்மா நடிக்கலாம். இதான் இந்த ரவுண்டினுடைய விதிமுறைகள். Are you all ready to play? ரெடி ஓகே நம்ம ஆளினால் அழகு ராஜால முதலாவது வந்து களத்துல இறங்க போறது அப்புறமா யான் ஃபேமிலி. ஓகே ஆளினால் அழகு ராஜால இருந்து ரெடியா? ஓகே யார் 2 பேர்ல யார் ஆக்ட் பண்ண போறீங்க? இவர் ஆக்ட் பண்ணார். நீங்க தானா? நல்லா ஆக்ட் பண்ணுவீங்களா ஜி? ட்ரை பண்ணலாம். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கீங்க. குழந்தைக்கு புரியுமா? பாப்போம். ஓகே நீங்க வந்து குழந்தைக்கு பக்கத்துல நின்னு உங்களுடைய பார்ட்னரும் குழந்தையும் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு நீங்க என்ஜாய் பண்ணலாம். பட் குழந்தைக்கு நீங்க க்ளூ கொடுக்க கூடாது. ஓகே கண்டிப்பா. ஓகே செல்லக்குட்டி அங்க உட்கார வச்சுக்கோங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. Your time starts now. அங்க பாரு. இப்போ இது ஒரு அனிமல். சவுண்ட் நோ சவுண்டா? என்ன அனிமல்? என்னது இது? இது ஒரு அனிமல். என்ன அனிமல்? அனிமல் விலங்கு. ஐந்து என்ன அனிமல்? டைம் போயிட்டு இருக்கு பாஸ். என்ன அனிமல்? வாட் இஸ் அனிமல்? அப்போ அத பயமா இருக்கு. அது வாழலா என்ன லலலா? லப்பா அவங்க டப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் கஷ்டம்டா. ரெடி நெக்ஸ்ட். ஓகே இங்க பாரு இது வீட்ல இருக்கும். இந்த பொருள் வீட்ல இருக்கும். இங்க பாரு நோ சவுண்ட். ரொம்ப குளிருதா? ஆமா குளிர்தான். என்னது வீட்ல இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. இது ஒரு உயிரினம். பூச்சி உயிரை எடுக்கும் உயிரினம். ஆமா அப்புறம் அப்பா ஏதோ அடிக்குது இருப்பார். ஆமா என்னது அது? ஓகே இது என்னது? இங்க பாரு இது ஒரு வாகனம். இங்க பாரு என்னது அது? இதுக்கு பதிலா வேணா நீங்க ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுங்க. இங்க பாரு இது ஒரு வண்டி. இது என்ன வண்டி பாரு? உனக்கு கூட பிடிச்சிருக்கும். இது கூட கையில ஓட்டுவீங்க. கை சுத்த கூடாது. கை ஸ்ட்ரைட்டா பிடிங்க. என்னது? எங்க போய் சேருவீங்க நீங்க கை? இல்ல என்னது ஏதோ ஒரு வண்டி. நீ கூட அக்காட்ட கேட்டியே. சைக்கிள் அப்பா கஷ்டப்பட்டு ஒண்ணு சொல்லச்சா. ஓகே நெக்ஸ்ட் இது என்னது? தந்தின தானானே தந்தின தானானே பாரு. என்னது அது? ச்சே கடிக்குதா? ச்சே. ஓகே 10 9 8 7 6 இங்க 2 மினிட் கடிங்க. 4 3 2 1 டைம் அப். ஓகே சூப்பர். எனிவே குழந்தை வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்காரு. சோ உங்களுடைய டோட்டல் பாயிண்ட் 20 பாயிண்ட். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சோ இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கு. தியா வேலசேனுகுமார் இந்த ரவுண்ட் வரும்போது கண்டிப்பா உங்களை கூப்பிடுறோம். டேக் கேர். ஆளினால் அழகு ராஜால இப்பவே வந்து உட்கார்ந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கிரிராஜன் ஃபேமிலி. ஓகே ஆளினால் அழகு ராஜா விளையாடுறதுக்கு ரெடியா? ரெடி ஓகே யார் வந்து ஆக்ட் பண்ண போறீங்க? நான் ஆக்ட் பண்ண போறேன். நீங்க ஆக்ட் பண்ண போறீங்களா? ஓகே பேசுறதா கஷ்டம்னு நினைக்கிறேன். உங்களால நடிச்சு காமிச்சிருவீங்க. ஓகே ரெடி? ரெடி ஓகே போலாம். ஓகே your time start now. எலிஃபென்ட் வெரி குட். ஓகே கரெக்ட். ஃபர்ஸ்ட் 20. நெக்ஸ்ட் என்னது பாரு? நோ இது ஒரு ஃபுட். என்ன ஃபுட்? ஐஸ்கிரீம். செகண்ட் ஒன் கேட். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட். கிரைண்டர் நோ இது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் தான். கிரைண்டர் வேற? மிக்ஸி வாவ் குட் சூப்பர். இது ஒரு கேம். நோ அது என்னது? கிரிக்கெட் வெரி குட். குட்
பாருங்க டேய். இது ஒரு ஹீரோ. டைம் போயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட். யார் அவரு? இது ஒரு ஹீரோ. யார் ஹீரோ இதுல? பைரவாவா? அவர் பேர் என்ன? பைரவா பேர் என்னது? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னது? பைரவாவோட பேர் என்னது? ஒரிஜினல் பேரு? ஆமா ஆமா அவருடைய பேர் என்ன? 10 9 8 7 6 5 4 3 2 1 டக்கு 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 டக்குன்னு கண்டுபிடிச்சிடா செல்லக்குட்டி. ஆயினால் அழகராஜால 5 விஷயம் உங்களுக்கு கொடுத்தோம். 5 விஷயங்களுமே நீங்க கரெக்டா ஆக்ட் பண்ணி காமிச்சீங்க. டேய் சான்ஸே இல்லடா. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடா. பைரவோட பேர் என்னது அப்போ? விஜய். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பட் நம்ம டீம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் சொன்னாலும் சரி எங்களுக்கு தேவை கரெக்டான பதில். விஜய்னு சொல்லியிருந்தாருன்னா 100 பாயிண்ட் கொடுத்துருப்போம். ஆனா 1 தவற விட்டதுனால உங்களோட டோட்டல் பாயிண்ட் 80 பாயிண்ட். ஓகே டாக்டர், இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கு. ஓகே, தியா வேலை செய்யணுக்குமார் இருக்கு. அதுல பயங்கரமா தியா வேலை செய்றோம். ஓகே 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 சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ so much. டேக் கேர். ஆயினால் அழகராஜால மூணாவதா வந்து களத்துல இறங்க போறது சுச்சு அண்ட் சுக்கு ஃபேமிலி. ரெண்டு பேர்ல வந்து யாரு ஆக்ட் பண்ண போறீங்க? நான் ஆக்ட் பண்றேன். சூப்பர். ஆனா அங்க போகும்போது சவுண்ட் வரக்கூடாது. ஓகே ஓகே, நீங்க வந்து பேபி கூட இருங்க. ஓகே செல்லக்குட்டி, நீங்க போய் அங்க போய் உட்காருங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஓகே, என்னன்னு பாரு. என்ன என்ன ஜூஸ். இல்ல ஜூஸ் தான். அது வேற எது எப்படி சொல்லுவாங்க? மீனா. சரி ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே ஓகே, இது பாருங்க. ஓகே, நோயா ஓபன்யா. செல்லக்குட்டி இங்க பாரு, 5ல 1 கூட கண்டுபிடிக்கல. இங்க பாரு, என்ன பாரு? இது காராடா. கார் என்ன வெளியில புந்து போற மாதிரி போறீங்க? ஆமா, என்னன்னு அப்பா பாருங்க, என்ன பக்காதீங்க. என்னது அது? ஒரு அனிமல் இது. அதே மாதிரி பண்ணுங்க. ஒரு வாயில பண்ண கூடாது, கீழ இறங்கி போங்க. ஆமா, முட்டி போடி போ பண்ணுங்க. அப்படி பண்ணு. சார் நீங்க வேணா சுச்சா ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்ட்டா சொல்லிடுவான் சார். சார் ட்ரை பண்ணி கரெக்ட்டா பாருங்க. சார் பரவாயில்ல. ஆமா ஆமா, பண்ணுங்க சார். இங்க பாருங்க, குட் ஐடியா அது. அது அத்தியாவசியமே அதுதான். கால் தூக்கி பண்ணுங்க. சுச்சா போங்க சார். இங்க பாருங்க, இந்த மாதிரி எந்த விலங்கு போகும்? எந்த அனிமல் இப்படி போகும்? டாக். ஓகே, நெக்ஸ்ட். இது ஒரு வெஹிக்கிள். அது என்ன வண்டி? மோட்டார். மோட்டார். ஓகே சூப்பர், ரைட் தான். ஓகே, இது அடுத்து. சூப்பர், இது ஒரு ப்ரொஃபஷன், தொழில். என்னன்னு பாரு. லென்த் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டே இருங்க. ஏ. அத யார் சொல்லி கொடுப்பா? மிஸ். சூப்பர், குட். ஓகே, இப்போ இன்னும் 2 தான் இருக்கு. பாஸ். 10. பண்ணுங்க அடுத்து. நீ அப்பா மட்டும் பாரு. எங்க பாரு? அங்க பாரு. நீ அங்க பாரு. 7. நீ அங்க பாரு. 5. கண்டுபிடுறாது என்னன்னு. 3. அவன் கண்டுபிடிக்க மாட்டான். ஒண்ணுதான் பாரு. 1. டைம் அவுட். சோ ஆயினால் அழகராஜால உங்ககிட்ட 5 விஷயம் கொடுத்தோம். சோ 5 விஷயத்துல நீங்க 2 விஷயம் வந்து தப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே கரெக்டா ஆக்ட் பண்ணீங்க. செகண்ட் வந்து ரெமோவுக்கு வந்து பதறாரு, உடம்புல இருந்து எப்படி ஃபுல்லா பதறது, என்ன ஆக்ட் பண்றதுன்ட்டு. சோ இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கு. தியா வேலசேனகுமார், அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்துல சொல்றோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க இடத்துக்கு போய் நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல 3வது ரவுண்ட் தியா வேலசேனகுமார். தியா வேலை செய்யணும் குமார். அவருடைய ரூல்ஸ் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுங்க. உங்களுக்கு வந்து 1 மினிட் கொடுக்கப்படும். இந்த 1 மினிட்ல அப்பா அம்மா இங்க நிப்பீங்க. குழந்தை மட்டும் போயிட்டு நான் சொல்ல போற அந்த கலர் கொண்ட பலூனை அந்த குழந்தை எடுக்கும். எடுத்து அம்மா கையில இல்லை அப்பா கையில கொடுப்பாங்க. அது அப்பா வாங்கினார்னா அப்பா அது ஏர்ல தட்டணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பலூன் மட்டும் இல்லை, குழந்தை எவ்வளோ மேக்ஸிமம் பலூன் அந்த 1 மினிட்ல எடுத்து கொண்டு கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வாங்கி ஏரில் தட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ 1 நிமிஷம் முடிகிற சமயத்தில் எத்தனை பலூன் ஏரில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ, ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பலூன் வச்சுருக்கவங்க தான் வின்னர். ரெடியா? ரெடி. ஓகே, நம்ம தியா வேலசேனகுமார்ல ஃபர்ஸ்ட் வந்து விளையாட போறது அப்புறமையான் ஃபேமிலி.
ஓகே நம்ம தியா வேலசேன குமார் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி? ரெடி. ஓகே ரூல்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? ஓகே இங்க வாங்க. ஓகே உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா? புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்குமே ஊன்றாப்ல. ஓகே உங்களுக்கு எந்த பலூன் கலர் பிடிக்கும்? எனக்கு ப்ளூ கலர். இங்க வாங்க ப்ளூ கலரா? ஓகே விளையாடலாமா? ரெடியா? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ப்ளூ கலர் ப்ளூ கலர் தம்பா ப்ளூ கலர் தம்பா ப்ளூ ப்ளூ ப்ளூ. டையாரே டையாரே டையா டையா டையாரே அது எடுக்கூடாது கீழே இது தட்டுங்க. யாராவது ஒரு ஆள் அப்படியே ஒயிட் வாங்கிங்க அப்படியே இது வாங்கி தட்டுங்க. பாத்து தட்டு ஒயிட் குட் ஃபாஸ்ட் வெரி குட் தட்டுங்க. வெரி குட் பரவாயில்ல. தியா வேலசேன குமார்ல 4 பொருளை தக்க வச்சிருக்காங்க. ராகவேந்தர், அதிதி அண்ட் அப்ரமயா. ஓகே நம்ம தியா வேலசேன குமார்ல அடுத்ததா விளையாட போறது கிரிராஜன் ஃபேமிலி. வாங்க. ஓகே செல்லக்குட்டி ரெடியா? ஓகே ரெடியா? ஓகே ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஓகே your time start now. ஓடு. ரெடி. அம்மா கையில வந்து கொடுங்க. ஏய் பாத்துக்கற ரெண்டா போடா. அம்மா கிட்ட குடுடா டைம் ஆயிடுடா. அம்மா கிட்ட குடு. ஒயிட் குடுங்க. டேய் ஒயிட் குடு கண்ணா குடு. மெதுவா தட்டிங்க. எடு. 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். சாரி நான் அழகராஜால 3 பலூன் வந்து சேவ் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் விளையாடணும். அவர் விளையாடின உடனே என்ன ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். டேக் யூ. தியா வேலசேன குமார்ல 3வது வந்து விளையாட போறது சுச்சு அண்ட் சுக்கு. ரெடி ஸ்டார்ட் நவ. ஒயிட் கலர் பலூன் அம்மா கிட்ட அம்மா நீங்க தட்டணும். நீங்களும் தட்டணும். தட்டுங்க அடுத்து. ப்ளூ எடு. குடு. அடடா. ரெட் கலர் அம்மா கையில கொடுக்கணும். ரெட் எடு. குடு ரெண்டா தட்டு. ரெட். ஓகேலா. கிரீன். 9 8 எத்ரா கிரீன். ஒயிட் 5 4 3 2 1 டைம் அப். ஓகே தியா வேலசேன குமார் சூப்பர். ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. சுட்டி
சாம்பியன்ஸ்ல ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். அப்பர்ணியா குட்டி உங்களுடைய டோட்டல் பாயிண்ட் 60 பாயிண்ட்ஸ். கிரிராஜ் 140 பாயிண்ட்ஸ். சுச்சு and சுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஸோ தியா வலசன்குமார்ல யார் யார் எவ்வளோ பலூன் வச்சிருந்தீங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்பர்ணியா 4 பலூன், கிரிராஜ் 3, வெரி குட், சுச்சு சுக்கு 4. வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி 2 ரவுண்ட் விளையாண்டோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் ப்ளஸ் நம்ம தியா வேலசேனுகுமாரோடைய பாயிண்ட்டும் ஆட் பண்ணா யார் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கிரிராஜ் and பாபி. அடுத்த வின்னர் சுக்கு அண்ட் சுசு ஃபேமிலி. அடுத்த வின்னர் அப்ரமையா. இந்த 3 பேருக்கு வெற்றி கோப்பை மட்டுமல்ல, அன்னை டேட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மற்றும் ஒரு சிறப்பு பரிசு. அது மட்டுமல்ல, ஆலாசியா ஸ்பா வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்கள் அனைவருக்கும். ஓகே, இது மட்டுமல்ல, உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்வேஸ் அஹெட் இந்தியாஸ் பெஸ்ட் ஐடி பெரிஃபெரியல்ஸ் அண்ட் மல்டிமீடியா ஸ்பீக்கர்ஸ் வழங்கும் மியூசிக் பீட் சிறப்பு பரிசு உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் சுட்டி சாம்பியன்ஸ் வந்து பயங்கரமா நீங்க வீட்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அன்றைக்கு பார்த்து நன்றி. கோபி சாம்பியன்